2026 இந்த மாலை பொழுதுல கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாள், வாரத்தின் 1ஆம் நாள். அதற்கு முன்பதாகவே தேவன் இந்த பகுதியிலே தம்பி தீர்க்கதரிசன ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற தம்பி ஜான் மில்டன் ராஜ் அவருடைய மனைவி பிள்ளைகள் இந்த இடத்துல கொண்டு வந்து சில ஆண்டுகள் ஜெபம் பண்ணி ஆண்டு இங்கு கொடுக்கிற ஆத்மாக்களை கொண்டு ஜெபித்து இந்த ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தமாக்கப்பட்ட இந்த வீடை, இந்த இடத்தை, இந்த ஒரு கார்னர் பிளாட்ல இடம் வீணாகக்கூடாதுக்காக ஒரு சிறு கூடாரத்தை கர்த்தர் போட்டு கொடுத்திருக்கிறார். அதற்கு எல்லாம் சொந்த உணவுமா ஒரு வீடோ அல்லது ஒரு ஜெப வீடோ ஒரு ஆலயமோ அதை கட்டி முடிச்சுட்டா தேவன் அந்த பிரமாணம் வைத்திருக்கிறார். ஆசாரியன் அழைத்து அதை பிரதிஷ்டை பண்ண கடவன். அது தேவனுக்கு என்று அதை அர்ப்பணிக்கிறது அர்த்தம். பிரதிஷ்டைனா அர்ப்பணிச்சுட்டா அது முழுவதும் கடவுளாகிய தேவன் ஆளுகை செய்வார். அங்கே எப்பொழுதும் கடவுள் இருப்பார். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த முறையை வைத்திருக்கிறார். அந்த முறையின்படி யாரிடையும் எந்த விதமான உதவி இல்லாம சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும்போது நேராக கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி படத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்து ஒரு சிறு இந்த ஜெப வீடாகிய ஆராதனை கூடாரத்தை கட்டி முடித்து கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றிகள் ஏறெடுப்போம், சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இப்பொழுதும் நம்முடைய தலைமை சபையிலிருந்து தேவ பிள்ளைகளை கருத்தை கொண்டு சொன்ன உடனே கீழ்ப்பணிந்து எல்லாரும் சங்கீதம் 133 சகோதரர்கள் ஒருமித்து கூடி வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இனிமையுமானதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு சபையிலே ஆண்டவர் அழைத்து பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு அனுப்புகிற பொழுது இடத்தை கொடுத்த ஆண்டவர், கட்டி கொடுத்த ஆண்டவர், அது பிரதிஷ்டப்படும் பொழுதும் நம்ம எல்லாரும் ஒருமனமாய் இந்த மாலை பொழுதை கர்த்தர் கொண்டு வந்தார். அங்கிருந்து வருகிற பொழுதும் இங்கே இருக்கிற அருமையான விசுவாசிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பழகின நண்பர்கள், ஊரார்கள்லாம் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்காகவும் ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அவர்களும் நல்லா இருக்க வேண்டும், ரசிக்கப்பட வேண்டும், ஆசிக்கப்பட நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த மாதிரி வீடை செவ்வாடை கட்டி கொடுத்துருக்கிறார். ஆகவே இதை பிரதிஷ்டை பண்ணுவோம். இப்போ பாஸ்டர் அம்மா அருள்வேலை அவங்க ஸ்தோத்திர பாடலை பாடுவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி ரிப்பன் வீட்டு உள்ளே போவோம். அதுக்கடுத்து ஆராதனை, சாட்சி, தேவ செய்தி, ஜெபம், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவாராக. இல்லை, இதில் நீ பாடு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு
பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணே. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியாத்திரு நாமத்தினாதரவில். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாய். இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாய். தன்னனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் 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 கிருபைக்காக ஆமென். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம், தந்தனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கென்றும் தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவுக்காக ஸ்தோத்திரம். அருமையான தியானத்தை கொடுத்த ஆண்டவர் ஒரு கூடாரத்தை அமைத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவன் தந்த இரக்கம், கிருபை, தயவுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 24 வாசிப்போம். ஸ்தோத்திரம். அதை கூட சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையில் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருடைய இறக்க கிருபையினால் இந்த ஜெப கூடாரத்திற்குள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ளே கடந்து சேர போகிறோம். அது முன்பதாக வீட்டை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரமனவோம். இதில் ஊழி செய்கிற தம்பி ஜான் மில்டன்ராஜ், அவருடைய மனைவி அக்ஸால், பிள்ளைகள், அதற்கடுத்து அவர் பிரயாசப்பட்டு ஜெபித்து விசுவாச உடம்புடைய கருத்தை கொண்டிருக்கிறார். எல்லாரும் இந்த ஸ்தலத்துல வந்து ஆறாவது நேரங்கள், ஜெப நேரங்கள், உபவாச கூட்டங்கள், என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் நடத்தி சொல்றாரோ நடக்கிறதெல்லாம் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற ஸ்தோத்திரமனவோம். இந்த பகுதி மக்கள் இவங்க ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் இறக்கும் கிருபை பாராட்டி எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுள் அனுப்பின குமாரன், அவர் மூலம் தான் பாவ மன்னிப்பு உண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு
பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிற பொழுது நிச்சயமா மன்னித்து கடவுளுடைய பிள்ளையா மாற்றி ஆண்டவர் அவங்களுடைய ஆத்மாக்களை மரணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்வு உண்டு, சொர்க்கம் உண்டு என்று சொல்லி அந்த பரலோகத்துக்கு போற காரியத்தை சொல்லுகிற பொழுது ஜனங்களாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து கத்து ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்ட முடியாது. சோதரமுடவோ இந்த ஆராதனை கூடாரத்திலே அற்புதங்கள் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால குருடர்கள் பார்வையடையணும், ஊமையர்கள் பேசணும், முடமால் எழுந்து நடக்கணும், செவிடர்கள் காது கேட்கணும், மருத்துவரால் கைவிடப்பட்ட வியாதி உள்ளவர்கள் வரும்பொழுது ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்துல அவருக்கு சுகமாகணும். தேவன் நேற்றும் இன்று என்று மாறாதவர். 2026 முன்னாடி இயேசுநாதர் வந்து அற்புதங்கள் செய்த அதே ஆண்டவர் மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கு சொன்னவர் உயிரோடு கடவுளிடத்துல வலது பசங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை யாரானாலும் சரி ஏற்றுக்கொண்டால் மெய்யாவே அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் எல்லாரும் சமாதானத்துக்கு கொடுக்க முடியாது. சோதரமுடுவோம் வியாதி உள்ள கத்த வியாதி நீக்கி சுகத்தை கொடுக்க முடியாது. சோதரமுடுவோம் கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்க சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற பொழுது அந்த கடன் பிரச்சனை அடைப்பதற்கு வேண்டி அவர் செய்கிற தொழில் மூலமா விவசாயம் வேலை வாய்ப்பு இது மூலமா கத்த அனைத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து எல்லா கடனை நீக்கி ஒரு சந்தோஷத்துடன் வாழத்தக்க அளவு கத்த அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. சோதரமுடவோ கணவன் மனைவி பிரிந்திருக்கிற எத்தனையோ பாக்குறோம். அவர்களெல்லாம் அந்த இடத்துல போன நிச்சயம் என் கணவர் என்னோட இணைந்து வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அநேக பிரிந்த குடும்பங்களா இந்த இடத்துக்கு வந்து கத்த அந்த குடும்பத்தை கட்டும்படியாக ஆஸ்வதிக்க முடியாது. சோதரமுடவோ இருக்கிறதுல பெரிய கடன் என்னன்னா வியாதி என்னன்னா டாஸ்மார்க் மூலமா குடிவெறி, அந்த போதவெறி ஆவிகள் குடிச்சு உள்ள இருக்கிற சரீர உறுப்புகளா ஃபெயிலியர் ஆகி தீர்க்காய்ச்சியில சாக வேண்டிய ஆளு பாதுகையில மறித்து போயிறாங்க. இப்படிப்பட்ட குடி போதையில் இருக்கிற அதனுடைய மனைவிமாரெல்லாம் கண்ணீர் கவலையோடு இருக்கிறாங்க. அவர்கள் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பிரதான இறக்கம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடிவெறி ஆவி அப்புறப்படுத்தி அவர்களை ரட்சித்து குடிக்காம என் கணவர் நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ஏசப்ப நம்ம மைமடைய அப்பேற்பட்ட கத்த இந்த கூடாரத்துக்கு வந்து தேவன் அற்புதங்களை செய்ய முடியாது. சோதரமுடவோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருடைய நாள். அந்த நாளில் இங்க எத்தனை மணி நேரம் ஆராதனை அத்தனை நாள் கலந்து கொண்டு அது மூலமாக அவங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி சாட்சிகள் எழுப்பி வரும் நாட்களில் தேவனுங்கிற ஊழியர்களால் எழுப்பி ஆண்டவர் வருகை குறித்து சத்தியத்தை குறித்து உபதேசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுற பொழுது ஜனங்கள் அதை கேட்டு இதயத்தில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மறுரூபமடைய வேண்டும். உலக வாழ்க்கையை போல அல்ல. நம்ம மரித்தால் கடவுள்கிட்ட போனோம்னா இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ எப்படி போதித்தாரோ அதேபடி வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டிதான் போதித்தார். அதுபோல இங்க வருகிற எல்லாரும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டோடைய வருகையிலே மறுரூபமடைய செத்தாலும் உயிரோடு எழும்புவோம். அவர் வருகிற பொழுது உயிரோடு இருந்தாலும் சாகாம நமது சரீரம் வேறுபட்டு வேறொரு சரீரத்தை கொண்டு கத்தை எடுத்துக் கொள்வார். அப்பேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனை கொண்டு கத்தை வைத்து நடத்தும்படியாக அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவு கத்த கிரியை செய்யும்படியாக சோத்திரம். அன்பு ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமமான இயேசுவின் நாமத்தினால இந்த ஜெப கூட ஆராதனையிலே என்னென்ன கருத்தை வைத்து செபித்தமோ அத்தனையும் கத்த நிறைவேற்றுவதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆகவே இந்த ஜெப கூட ஆராதனை ஸ்தலத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த இருப்பினை வெட்டி உள்ளே கடந்து செல்கிறோம். இது ஆண்டவர் இயேசு நாமம் மைமடையவும் சுசேஷ பரபலயம் அடைவோம். இதிலிருந்து அநேக சுசேஷர் எழும்பி இயேசு கிறிஸ்துவை பரிசாற்றுவதற்கு இந்த இடத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறோம், பிரதிஷ்டை பண்ணிக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல இருந்து ஆளுகை செய்வாராங்க. ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோமா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே
பாதம் பணிந்திடுவோம். நடுவியை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கடுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். முன்னாடி வாங்க. எல்லா கனமகிமை செலுத்திய நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே ஆரில் அடைந்திடுவே. உலகால் யாவுமே ஆரில் அடைந்திடுவே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். ஐயா உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேராமல் வாசம் செய்தவரே, ஒருவரும் சேராமல் வாசம் செய்தவரே. ஒளியை தந்துவே, இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியை தந்துவே, இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். எங்கள் ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். வல்லமை வல்லமை ஆகியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆகியே என்னை அபிஷேகிக்கும். சொல்லுவோமா? வல்லமை வல்லமை ஆகியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆகியே என்னை அபிஷேகிக்கும். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. வரும் நாட்களெல்லாம் மகிமையை காண்போம். அருள்களை உமது கிருபையினால் கடந்தோம்.
தண்டனை ஒரு நொடியில் வென்றொழித்தீர். எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிட எங்கள் கண்மலை. எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, நாங்கள் போற்றிட எங்கள் கண்மலை. திருவே உங்கள் அமரே, இந்த நாளில் எங்கள் போற்றிடுமே உங்கள் அமரே. இந்த நாளில் வல்லமையோடு வல்லமை வல்லமை காடுமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை காடுமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கண்டு உமக்காய் எழுந்திட செய்தது போல அக்கினியின் நாவுகள் கவிழ்ந்திடுமே. எங்கள் கோசை நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் கவிழ்ந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. நல்ல மழை இந்த நாளில் எங்கள் மேலே உமக்கினியே. இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியே. வல்லமை வல்லமை ஆதியே என்னை அபிஷேக. வல்லமை வல்லமை ஆதியே என்னை அபிஷேக. அன்பி வழி கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்வார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்மை தகப்பனே, நன்மைகள் செய்திரு. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரு. கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்வார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. பாவம் நீக்கிட கருவித்தீர். ஜீவன் தந்து நீ அன்பு கூர்ந்தீர். பாவம் நீக்கிட கருவித்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்தீர். உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து. உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. வல்லமை வல்லமை ஆவியே
வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும் வல்லமை வல்லமை ஆவியே என்னை எல்லா செயலும் வல்லமைகளை அக்கிரலை சுட்டரித்து போடுகிறோம். ஆமே எத்தனை ஆவிகளை முறியடிக்கிறேன். மகிமை பரிசுத்த ஆவி வல்லமை. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. எனது விளக்கு இயேசுவின் மூலம் எல்லா துதி கன மகிமை இந்த ஆராதனை இயேசுவின் மூலம் யெகோவா தேவனுக்கு ஏறெடுக்கிறோம். ஆமென். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.